ஹலோங்க லதா. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு பூரியும் ஒயிட் குருமாவும் பண்ணேங்க, பீஸ் போட்டு. அது கொஞ்சம் ப்ரோட்டீன் இருந்துச்சு. தேங்காய் அரைச்சி விட்டால் அது ஃபைபர் ஆல்ரெடி. அதாவது தேங்காய் அரைச்சி அப்படியே விட்டுணும், அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு தேங்காவை தூக்கி போட்டுறக்கூடாது, ஏன்னா அதோட ஃபைபர் கண்டென்ட் போயிடும். ஸோ அதை பண்ணேன். பூரி வந்து பொரிச்சிட்டேன். ஒவ்வொரு டைம் ஃப்ரை பண்ணும்போதும் இதோட லாஸ்ட்டு அப்படின்னு நினைப்பேன், இல்லை எப்போயாவது தான் பண்ணுவேன். ரொம்ப ஃப்ரை பண்ணுற டிஷ்ஷஸ் பண்ணுறதில்ல. ஆயில் யூசேஜை ரொம்ப மினிமலாக தாங்க யூஸ் பண்ணுவேன் என்னோடய குக்கிங்கில். அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப பார்த்து தான் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆயில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு எப்படி தோணுன்னா, இந்த இதெல்லாம் காய்ச்சுவாங்கல்ல நம்மளோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து காய்ச்சாங்கல்ல, சாராயெல்லாம் காய்ச்சுற ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் தான் டிஃபைன் ஆகும். ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஒவ்வொரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது தெரியாதவங்க பண்ணுறதுனால தான் அது தப்பாக போய் நிறைய பேர் இறக்குறாங்க. இதே லைசன்ஸ்டாக இருக்கவங்க பண்ணுறது, இல்லை கெமிஸ்ட் அதை வேல்யூவேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் ஓரளவு அந்தந்த டெம்பரேச்சரில் இருக்கிற இதை தான் யூஸ் பண்ணணுன்னு ரூல்ஸ் இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை எண்ணெயை காய்ச்சினாலும் அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு தோணும் எனக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சரில். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க ரொம்ப நேரம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். அது நம்மளோட பாடிக்கு ஹெல்த்து எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு டைம் பொரிச்சேன்னே கொட்டிடுவேங்க. அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், ரீயூஸே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணாலும் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறது நம்மளோட ஸ்டொமக்குக்கு குட் இல்லை, நம்மளோட கட்டுக்கும் குட் இல்லை. அதனால் டிசீசஸ் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைங்க லிமிட்டடாக வச்சுக்கோங்க, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. முடிச்சதுக்கப்புறம் பார்க்காம கொட்டிடுங்க. இது என்னோடய சஜஷன். நான் அதை தான் பண்ணுறேன், ரைட்டோ ராங்கோ, நான் வந்து கொட்டிடுவேன். எப்போயுமே இதை ஞாபகம் வச்சுட்டே இருங்க. என்ன ரொம்ப நேரம் காய்ச்சினா கூட பாருங்களேன், வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும். அது காய்ச்ச கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குங்க ஆன் டாப். இதுதான் வந்து ஃபேக்ட். அதனால தான் ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஆயிலில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் எந்த யூஸும் இருக்க மாதிரி தெரில. அதுக்காக ஆயிலே இல்லாமல் கொலஸ்ட்ராலே இல்லாமல் இருக்க முடியாது. கொலஸ்ட்ரால் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹார்மோன்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் வேணும். கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. கொலஸ்ட்ராலும் முக்கியம், பட் ஒரு லெவலில் அது மெயின்டைன் ஆகணும். அது எக்ஸஸ் ஆகாமல், இல்லைனா ஹார்ட் பிளாக் இஷ்யூ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு. சும்மா ஒரு ஓரக்கா இதே ரொம்ப 24 hour ஜாபாக பண்ண வேண்டாம், பட் அதை பண்ணாமல் விட்டுட்டால் ரொம்ப டேஞ்சருங்க. அதனால் நான் அதை பண்ணிகிட்டு இருப்பேன் பொதுவாகவே. அதனால் இன்றைக்கி ஓகே அப்படின்னு பண்ணேன், அதான் ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.